அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது மிகவும் உற்சாகமாக விடிந்தது. சம்பத் தனது பழைய காரை துடைத்து எடுத்துக்கொண்டு வாசலில் வந்து நின்றார். உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு சுற்றுலா செல்வது என்று முடிவாகி இருந்தது. வாங்க வாங்க எல்லாரும் ஏறுங்க என்று உற்சாகமாக அழைத்தார் சம்பத். அவரது மைத்துனர் மணி கையில் ஒரு பெரிய கூடையுடன் ஓடி வந்தார். சம்பத், நான் என் வண்டியையும் எடுத்துக்கிறேன், ஒரே வண்டியில எல்லாரும் நெருக்கடி கொடுத்துட்டு போக வேணாம் என்றார். நல்லது மணி, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஏறுங்க என சம்பத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முத்து தன் செல்ல கோழியான கருப்பனை கையில் தூக்கி கொண்டு ஓடி வந்தான். மாமா, நானும் கருப்பனும் பின்னாடி உட்கார்ந்துக்கிறோம் என்றான் முத்து. அதை பார்த்த சம்பத், முத்து, எதுக்கு இந்த கோழியை தூக்கிட்டு வர, அது பாவம் இல்லையா என்று அதட்டினார். முத்துவின் முகம் வாடியது. மாமா, கருப்பன் இல்லாம என்னால் இருக்க முடியாது என்று கெஞ்சினான். மணி குறுக்கிட்டு, விடுங்க சம்பத், அவன் ஆசையா வளர்க்கறான்ல, முத்து நீ என் வண்டியில ஏறிக்கோ என்று அவனை அழைத்து சென்றார். எல்லோரும் கடற்கரைக்கு சென்று சேர்ந்தனர். பெண்களும் பெரியவர்களும் கொண்டு வந்திருந்த பலகாரங்களை எடுத்து வைத்தனர். நான் வடை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றார் சம்பத்தின் மனைவி. மணியின் மனைவி, நான் எலுமிச்சை சாதம் கொண்டு வந்திருக்கேன் என ஒரு கலகலப்பான மதிய உணவு நேரமாக அது மாறியது. சாப்பிட்டு முடித்ததும் வாங்க எல்லாரும் கடல்ல குளிக்கலாம் என்று மணி உற்சாகப்படுத்த அனைவரும் கரையை நோக்கி ஓடினர். சம்பத் தன் மகன் சத்யாவை பார்த்து, சத்யா, நீதான் அக்கா பொண்ணுங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், ரொம்ப ஆழத்துக்கு போயிடாதீங்க என்று அறிவுரை சொன்னார். சத்யா சிரித்து கொண்டே, கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடலில் குதிக்க அவன் ஒரு சிறந்த நீச்சல் வீரனை போல அலைகளை கிழித்து கொண்டு சென்றான். மணலில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த முத்து, இந்த கருப்பனை மட்டும் பாருங்க, நாளைக்கு இந்த இப்ராஹிம் வீட்டு சேவலை விட இதுதான் பெருசா கூவ போகுது என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தான். மணி அவனை தட்டி கொடுத்து சிரித்தார். கடற்கரையின் ஒரு ஓரத்தில் சத்யாவும் கயல்விழியும் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். சத்யா தன் மனதில் இருக்கும் காதலை சொல்ல முயல, சத்யா, யாராவது பார்த்திட போறாங்க, இப்போதைக்கு வேணாம் என்று கயல் நாணத்துடன் தடுத்தாள். அந்த மாலை பொழுதில் ஒரு பக்கம் கடலின் இரைச்சல், மறுபக்கம் குடும்பத்தின் சிரிப்பு சத்தம் என அனைவரும் ரம்யமாக இருந்தது. திடீரென சத்யாவின் கவனம் அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஒரு கால்பந்து மீது திரும்பியது. அங்கிருந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்க சத்யா அந்த பந்தை லாவகமாக தட்டி சென்றான். அவனது கால்களில் பந்து ஒரு மந்திரக்கோலை போல விளையாடியது. அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் பெரிய கால்பந்து போட்டிக்கு சத்யா தயாராகி கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு பக்கம் கயல்விழியின் நினைவும் மறுபக்கம் மைதானத்தின் கனவும் அலை மோதியது. கடற்கரை சுற்றுலா முடிந்து வீடு திரும்பிய பிறகும் சத்யாவின் மனதில் கயல்விழியின் முகமும் கால்பந்து மைதானத்தின் ஆரவாரமுமே நிறைந்திருந்தது. சத்யா ஒரு சாதாரண இளைஞன் அல்ல, அந்த பகுதியின் மிக சிறந்த கால்பந்து வீரராக வளர்ந்து வருபவன். அவன் விளையாடுவதை பார்ப்பதற்கே ஒரு தனி ரசிகர் கூட்டம் உண்டு. அடுத்த வாரம் நகர கால்பந்து லீக் போட்டிகள் தொடங்கவிருந்தன. சத்யா தூய தமிழன் அணியின் புதிய நட்சத்திர வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தான். மறுநாள் காலை விடியும் முன்பே சத்யா பயிற்சிக்காக மைதானத்திற்கு புறப்பட்டான். அவன் பந்தை கால்களால் லாவகமாக தட்டி செல்வதை பார்த்தாள். பந்து அவன் கால்களுடன் ஒட்டி கொண்டிருப்பதை போல தோன்றும். வீட்டின் அவனது தந்தை சம்பத் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். மைத்துனர் மணி அங்கே வந்து, சம்பத், நம்ம சத்யாவோட விளையாட்டு இன்னைக்கு ஊர் முழுக்க பேச்சா இருக்கு, இந்த போட்டியில ஜெயிச்சா அவனுக்கு பெரிய வேலை கிடைக்கும்னு சொல்றாங்களே, நிஜமா என்று கேட்டார். சம்பத் பெருமையுடன், ஆமா மணி, அவன் சின்ன வயசுல இருந்தே உழைக்கிறான், கண்டிப்பா அவன் ஜெயிப்பான் என்றார். அப்போது முத்து தன் சேவல் கருப்பனை தூக்கி கொண்டு அருகே வந்தான். மாமா, சத்யா அண்ணன் மைதானத்துல கோல் அடிக்கிற மாதிரி என் கருப்பனும் நாளைக்கு சேவல் போட்டியில ஜெயிக்க போகுது பாருங்க என்றான். மணி சிரித்து கொண்டே, ஏண்டா முத்து, சத்யா அண்ணன் உழைப்பையும் உன் சேவலையும் ஒப்பிடுறியா, ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்து என்று அவனை விளையாட்டாக கடிந்து கொண்டார். மாலையில் சத்யா பயிற்சியை முடித்துவிட்டு வரும்போது கயல்விழி கிணற்றடியில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தாள். சத்யா அவளிடம் மெல்ல பேசினான். கயல், நாளைக்கு எனக்கு முக்கியமான மேட்ச், நீ வரியா? கயல்விழி மெலிதாக சிரித்துவிட்டு, பெரியவங்க அனுமதி கொடுத்தா கண்டிப்பா வருவேன், ஆனா நீங்க தான் கவனமா விளையாடணும், உங்க கால்கள்ல ஏற்படுற ஒவ்வொரு அடியும் எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு என்றால் உருக்கமாக. அவளது வார்த்தைகள் சத்யாவிற்கு 1000 யானை பலத்தை தந்தது. போட்டி நாள் வந்தது. சாயர்புரம் ஸ்டேடியம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. சத்யாவின் அணி மைதானத்திற்குள் நுழைந்த போது கரகோஷம் விண்ணை பிளந்தது. இதோ புதிய நட்சத்திர வீரர் சத்யா களமிறங்குகிறார்.
எதிரணி வீரர்கள் அவரை ஒரு புலியை காண்பது போல அச்சத்துடன் பார்க்கிறார்கள் என்று வர்ணனையாளர் மைக்கேல் சொல்ல சத்யாவின் வேகம் கூடியது. பந்து மைதானத்தின் நடுவில் வைக்கப்பட்டது. நடுவர் விசிலை ஊதினார். ஆட்டம் தொடங்கியது. சத்யா காற்றைப் போல பாய்ந்தான். எதிர் அணியினர் அவனை தடுக்க முயன்றனர். ஆனால் அவன் ஒரு மேஜிக் வீரனைப் போல பந்தை வளைத்து நெளித்து கொண்டு சென்றான். வலது பக்கம் ஒரு சறுக்கல், இடது பக்கம் ஒரு பாய்ச்சல் என சத்யா முன்னேறினான். மைதானத்தில் அமர்ந்திருந்த சம்பத், மணி, முத்து மற்றும் ஓரிடத்தில் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த கைல்விழி என அனைவரின் கண்களும் சத்யாவையே மொய்த்தன. கடைசி நிமிடம் சத்யா பந்தை கோல் போஸ்டை நோக்கி ஓங்கி உதைத்தான். பந்து மின்னல் வேகத்தில் பறந்து சென்று வலைக்குள் விழுந்தது. கோல்! கோல்! அசாத்தியமான கோல்! சத்யா தனது அணியை வெற்றி பெற செய்துவிட்டார். மைதானமே அதிர்ந்தது. சத்யா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அவன் தேடியது கோப்பை மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் பெருமையையும் தான். ஆனால் அந்த வெற்றியின் மகிழ்ச்சி நீடிக்குமா? சத்யாவின் கால்பந்து வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திருப்பம் காத்திருந்தது. மைதானமே சத்யாவின் பெயரை முழங்கிக் கொண்டிருந்தது. சத்யா அடுத்த அந்த ஒற்றை கோல் அவனது அணியை மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெற செய்திருந்தது. பயிற்சியாளர் ஓடி வந்து சத்யாவை கட்டிப்பிடித்துக் கொண்டார். சத்யா, உன் கால்ல ஏதோ ஒரு மந்திரம் இருக்குப்பா. இந்த வேகத்துல விளையாடினா நீ சீக்கிரமே மாநில அணிக்கு தேர்வாகிடுவ என்று பாராட்டினார். சம்பத் தன் மகனை பெருமிதத்துடன் பார்த்தார். மணி சத்தமாக விசிலடித்து கொண்டே, சம்பத், என் மருமகன்னு சொல்லிக்கவே எனக்கு பெருமையா இருக்குடா என்று கத்தினார். கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றிருந்த கயல்விழியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்தது. அவள் சத்யாவை நோக்கி மெலிதாக தலையசைத்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். அன்று இரவு சத்யாவின் வீட்டில் ஒரு சிறிய விருந்து நடந்தது. முத்து தன் சேவல் கருப்பனை ஒரு ஓரமாக கட்டி வைத்துவிட்டு சத்யாவையே சுற்றி கொண்டிருந்தான். அண்ணே, நீ பந்தை உதைச்ச வேகத்துல கோல் கீப்பரே மிரண்டுட்டாருனே. நீங்க கோல் அடிச்ச அதே வேகத்துல தான் நாளைக்கு என் கருப்பனும் மற்ற சேவல்களை மிரட்ட போகுது என்றான் முத்து விடா கண்டனாக. சம்பத் சிரித்து கொண்டே, முத்து, நீ அந்த சேவலையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. சத்யா இனிமே உனக்கு சவால்கள் அதிகமா இருக்கும். அடுத்த வாரம் நடக்க போற மேட்ச்ல பெரிய பெரிய வீரர்கள் வருவாங்க. நீ இன்னும் அதிகமா பயிற்சி எடுக்கணும் என்று அறிவுரை கூறினார். மறுநாள் காலை சத்யா வழக்கம் போல ஓட்ட பயிற்சிக்கு சென்றான். ஊர் எல்லையில் இருக்கும் அந்த பெரிய ஆலமரத்தடியில் கைல்வெளி பூப்பறித்து கொண்டிருந்தாள். சத்யா அவளை பார்த்ததும் தன் வேகத்தை குறைத்து அருகில் சென்றான். நேத்து மேட்ச் பார்த்தியா கயல் என்று மெல்ல கேட்டான். பார்த்தேன் சத்யா, ரொம்ப அழகா விளையாடினீங்க. ஆனா அந்த எதிரணி வீரர்கள் உங்களை தள்ளிவிட்டப்போ என் மனசே பதறிடுச்சு என்றாள் கைல்விழி அக்கறையுடன். சத்யா சிரித்து கொண்டே, விளையாட்டுன்னு இருந்தா இதெல்லாம் சகஜம் கயல். ஆனா எனக்கு ஒரு சின்ன கவலை இருக்கு. அடுத்த மேட்ச் வெளியூர்ல நடக்குது. நான் ஒரு வாரம் அங்கே இருக்கணும். உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்னு தெரியல என்றான். கைல்விழி சிறிது மௌனமாக இருந்தாள். உங்க கனவுதான் எனக்கு முக்கியம் சத்யா. நீங்க ஜெயிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் என்று நம்பிக்கையூட்டினாள். வீட்டிற்கு திரும்பிய சத்யாவிற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவனது பயிற்சியாளர் வீட்டு வாசலில் நின்றிருந்தார். முகம் சற்று கவலையாக இருந்தது. என்ன சார், என்னாச்சு என்று சத்யா பதற்றத்துடன் கேட்டான். சத்யா, அடுத்த மேட்ச் நடக்க போற மைதானம் ரொம்ப சரியில்லையாம். அதுவும் இல்லாம நம்ம அணிக்கு ஸ்பான்சர் செய்கிற நிறுவனம் திடீர்னு பின்வாங்கிட்டாங்க. இப்போ நம்மளே தான் எல்லா செலவையும் பார்த்துக்கணும். ஒவ்வொரு வீரரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு வாரத்துக்குள்ள கட்டணும். இல்லனா நம்ம அணியால கலந்துக்க முடியாது என்றார் பயிற்சியாளர் வருத்தத்துடன். சத்யாவின் முகம் வாடியது. சம்பத் ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதர். அவரிடம் அவ்வளவு பெரிய தொகையை கேட்பது சத்யாவிற்கு சங்கடமாக இருந்தது. விளையாட்டில் ஜெயித்த மகிழ்ச்சி பண தேவை என்ற யதார்த்தத்திற்கு முன்னால் மெல்ல மறைய தொடங்கியது. சத்யா யாரிடமும் சொல்லாமல் தன் அறைக்குள் சென்று அமர்ந்தான். அவனது மௌனத்தை கவனித்த மணி மெல்ல அவன் அருகே வந்தார். என்னப்பா சத்யா, மேட்ச் ஜெயிச்ச சந்தோஷமே இல்லாம உட்கார்ந்திருக்க என்று உரிமையுடன் கேட்டார். சத்யா விஷயத்தை சொன்னான். மணி சிறிது யோசித்தார். இதோ பார் சத்யா, காசுங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா திறமை அப்படி இல்ல. நீ எதை பத்தியும் கவலைப்படாத மாமா, நான் இருக்கேன். உன் கனவுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன் என்று தட்டி கொடுத்தார். ஆனால் மணிக்கும் பண வசதி அவ்வளவாக இல்லை என்பது சத்யாவிற்கு தெரியும். தன் கனவுக்காக தன் குடும்பத்தினர் கஷ்டப்படுவதை அவன் விரும்பவில்லை. அதே சமயம் முத்து தன் சேவல் கருப்பனை ஏதோ ஒரு ரகசிய இடத்திற்கு தூக்கி செல்வதை சத்யா கவனித்தான். சத்யா யாரிடமும் பேசாமல் வீட்டின் பின்னால் இருந்த தென்னை மரத்தடியில் அமர்ந்திருந்தான். கால்பந்து வீரன் என்பவன் களத்தில் மட்டும் வீரன் அல்ல, வாழ்க்கையிலும் அவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவன் தந்தை அடிக்கடி சொல்வார்.
ஆனால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே பார்க்கப்படும் சூழலில் அதற்காக பெருந்தொகையை செலவிடுவது அவனுக்கு பாரமாக தெரிந்தது. அப்போது முத்து தன் சேவல் கருப்பனை அக்குள் இடுக்கில் இடுக்கிக் கொண்டு மெல்ல சத்யாவிடம் வந்தான். அவனது கையில் ஒரு சிறிய மண் குடுவை இருந்தது. அண்ணே, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? காசு தானே வேணும், இதோ இதை வச்சுக்கோங்க என்று அந்த உண்டியலை சத்யாவிடம் நீட்டினான் முத்து. சத்யா திகைப்புடன் பார்த்தான். முத்து, இது நீ உன் படிப்புக்காகவும் அப்புறம் உன் கருப்பனுக்கு தீவனம் வாங்கவும் சேர்த்து வச்ச காசு இல்லையா? இதை என்கிட்ட ஏன் தர? முத்து சிரித்து கொண்டே சொன்னான். அண்ணே, நீங்க ஸ்டேடியத்துல கோல் அடிக்கும் போது ஊரே கை தட்டுச்சு பாருங்க. அப்போ எனக்கு வந்த சந்தோஷம் இந்த உண்டியல் காசை விட ரொம்ப பெருசு. என் கருப்பனுக்கு நான் எப்படியாவது தீவனம் வாங்கிப்பேன். ஆனா நீங்க இந்த மேட்ச்ல விளையாடலன்னா என் மனசு கேட்காதுன்னே. சிறுவன் முத்துவின் அந்த பெரிய மனதை கண்டு சத்யாவின் கண்கள் கலங்கின. தம்பிக்கு தெரியாமல் அவன் தலையை கோதி விட்டான். அந்த சமயம் மணி மாமா அங்கே வந்தார். என்னடா ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? சத்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். உன் அப்பா கிட்ட பேசிட்டேன். அவர் தன் கையிருப்புல இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருக்காரு. மீதி பணத்தை நான் தரேன். நீ எதை பத்தியும் யோசிக்காம உன் பயிற்சியில கவனம் செலுத்து என்றார் மணி உறுதியான குரலில். சம்பத் உள்ளிருந்து வெளியே வந்து, சத்யா, ஒரு அப்பாவா உன்னை ஒரு வீரனா பார்க்கிறதுல எனக்கு பெருமைதான். ஆனா இந்த விளையாட்டு உன்னோட எதிர்காலத்தை உறுதிப்படுத்தணும்னா அதுக்காக கடன் வாங்குறதுல கூட எனக்கு தப்பில்லை. நீ கிளம்பு, உனக்கான உடைகளையும் காலணிகளையும் தயார் பண்ணு என்றார் அன்புடன். குடும்பமே தன் கனவுக்காக ஒன்று திரண்டு நிற்பதை பார்த்த சத்யாவிற்கு புதிய உத்வேகம் பிறந்தது. அன்று மாலை அவன் மீண்டும் மைதானத்திற்கு சென்றான். அங்கே கயல்விழி அவனுக்காக காத்திருந்தாள். சத்யா, உங்க வீட்டுல விஷயம் கேள்விப்பட்டேன். இது வெறும் உங்களோட மேட்ச் மட்டும் இல்ல, இது உங்க குடும்பத்தோட நம்பிக்கையும் கூட. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவள் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய கயிறை அவன் கையில் கட்டினாள். இது ஒரு சின்ன அடையாளம். நீங்க ஓடும்போது நான் உங்க கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. சத்யா நெகிழ்ந்து போனான். கயல், இவ்வளவு பேர் என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். கோப்பை நம்ம ஊருக்கு தான் வரும் என்று சபதம் எடுத்தான். மறுநாள் விடியற் காலை சத்யா தனது பயண பையை தூக்கி கொண்டு கிளம்பினான். மணிமாமா அவனது பழைய ஸ்கூட்டரில் சத்யாவை ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். முத்து தன் கருப்பனுடன் வந்து, அண்ணே, ஜெயிச்சிட்டு வாங்க என்று கத்தினான். ரயில் கிளம்பியது. ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த சத்யாவின் கண்கள் மைதானத்தை தேடின. அவன் இதயம் வெற்றிக்காக துடிக்க தொடங்கியது. அதே சமயம் ஊரில் முத்துவின் சேவல் கருப்பனுக்கும் ஒரு சவால் காத்திருந்தது. அந்த சவால் என்ன? சத்யா வெளியூரில் எதிர்கொள்ள போகும் முதல் போட்டி எப்படி அமைய போகிறது? ரயில் சத்தம் சத்யாவின் இதய துடிப்போடு போட்டி போட்டுக்கொண்டு ஓடியது. வெளியூர் மைதானம், புதிய மனிதர்கள், அறிமுகமில்லாத சூழல் என அனைத்தும் சத்யாவிற்கு ஒருவித படபடப்பை தந்தன. ஆனாலும் அவன் கையில் கட்டியிருந்த கயல்விழியின் காப்பும் முத்து கொடுத்த உண்டியல் காசும் அவனுக்கு பின்னால் ஒரு பெரும் படையாக நின்றதை அவன் உணர்ந்தான். மாநகரத்தின் அந்த பெரிய ஸ்டேடியத்திற்கு சத்யா தன் பயிற்சியாளர் மற்றும் அணியினருடன் வந்து சேர்ந்தான். அங்கே இருந்த வசதிகளும் மற்ற அணி வீரர்களின் நவீன உடைகளும் சத்யாவின் அணியினரை சற்று தயங்க செய்தன. சத்யா, இங்க எல்லாரும் பெரிய இடத்து பசங்க போல இருக்கே, நமக்கெல்லாம் இங்க இடம் கிடைக்குமா என்று சக வீரர் ஒருவன் பயத்துடன் கேட்டான். சத்யா அவனது தோளில் கை வைத்தான். விளையாட்டுங்கிறது போற்றுகிற ட்ரெஸ்ல இல்ல நண்பா, நம்ம கால்கள்ல இருக்கு. பயப்படாத, நம்ம ஊர் மண்ணுல நாம பட்ட கஷ்டம் இந்த மைதானத்துல நமக்கு பலமா இருக்கும் என்று தேற்றினான். முதல் போட்டி தொடங்கியது. எதிரணி மிகவும் வலுவானது. ஆட்டம் தொடங்கிய முதல் 10 நிமிடங்களிலேயே அவர்கள் ஒரு கோல் அடித்து சத்யாவின் அணியை நிலைகுலைய செய்தனர். சத்யாவின் அணி தடுமாறியது. எதிரணி வீரர்கள் சத்யாவை ஏளனமாக பார்த்து சிரித்தனர். என்ன தம்பி, கிராமத்துல இருந்து வந்துட்டீங்களா? இது சிட்டி மேட்ச், இங்க உங்க ஆட்டம் செல்லாது என்று ஒரு வீரர் சீண்டினான். சத்யா மௌனமாக இருந்தான். அவனது கண்கள் பந்தையே குறி வைத்தன. அவன் மனதில் தன் தந்தை சம்பத் சொன்ன வார்த்தைகள் ஒலித்தன. எதிரொலியின் பலத்தை பார்த்து மிரளாதே, உன் பலத்தை அவர்களுக்கு உணர்த்து. சத்யா ஆவேசமாக பாய்ந்தான். அவன் கால்கள் மின்னல் வேகத்தில் சுழன்றன. பந்தை எடுத்துக்கொண்டு அவன் முன்னேறிய விதம் சிங்கம் தன் இரையை தேடி ஓடுவதைப் போல இருந்தது. ஒரு வீரனை சறுக்கினான், மற்றொருவரை தாண்டி சென்றான். கோல் போஸ்ட் அருகில் சென்றபோது 3 வீரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். சத்யா பதறவில்லை. பந்தை மெல்ல தூக்கி தலைக்கு மேல் ஒரு ஹெட்டர் கொடுத்து தன் சக வீரருக்கு
பாஸ் செய்தான். அவர் அதை மீண்டும் சத்யாவிடம் தள்ள சத்யா ஒரு அழகான பைசைக்கிள் கிக் மூலம் பந்தை வலைக்குள் தள்ளினான். கோல்! சமநிலை! அரங்கமே அதிர்ந்தது. கிராமத்து இளைஞனின் திறமையை கண்டு நகரத்து ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர். ஆட்டத்தின் இறுதியில் சத்யாவின் அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. வெற்றியின் மகிழ்ச்சியில் சத்யா தனது பயிற்சியாளரை அணைத்து கொண்டான். உடனே தன் வீட்டிற்கு தகவல் சொல்ல தொலைபேசியை தேடினான். ஊரில் மணிமாமாவின் ஸ்கூட்டருக்கு பின்னால் அமர்ந்து முத்து உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தான். மணிமாமா, சத்யா அண்ணன் ஜெயிச்சுட்டாராம். பயிற்சியாளர் போன் பண்ணி சொன்னாரு. மணி மகிழ்ச்சியில் ஸ்கூட்டரை வேகமாக ஓட்டினார். நிஜமாவாடா? சம்பத் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்றார். ஆனால் அதே சமயம் ஊரில் ஒரு சிறிய பிரச்சனை முளைத்தது. முத்துவின் சேவல் கருப்பனை அந்த ஊரில் ஒரு பெரிய தனக்காரர் ஒருவரின் ஆட்கள் வந்து மிரட்டி பிடிக்க முயன்றனர். இந்த சேவல் ரொம்ப தெம்பா இருக்கே, இதை நாளைக்கு நடக்க போற பெரிய போட்டிக்கு கொண்டு வரணும் என்று அவர்கள் அதிகாரமாக பேசினர். முத்து தன் சேவலை கட்டி கொண்டு அழுதான். இது என் அண்ணனோட ராசியான சேவல், இதை யாருக்கும் தரமாட்டேன் என்று பிடிவாதமாக நின்றான். ஒரு பக்கம் சத்யாவின் வெற்றி பயணம், மறுபக்கம் முத்துவின் சேவலுக்கு வந்த சோதனை. சத்யா ஊருக்கு திரும்பும் போது என்ன நடக்கும்? கயல்விழி ஏன் சத்யாவிற்கு தொலைபேசியில் அழைக்கவில்லை? வெளியூரில் சத்யா பெற்ற வெற்றி அந்த சிறிய கிராமத்திற்கு ஒரு பெரிய திருவிழா போன்ற மகிழ்ச்சியை தந்திருந்தது. சம்பத்தின் வீட்டு வாசலில் ஊரே கூடிவிட்டது. சம்பத், உன் பையன் ஊர் பேரை தக்க வச்சிட்டம்பா என்று பெரியவர்கள் பாராட்டினர். மணிமாமா அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டிருக்க முத்து மட்டும் ஒரு மூலையில் கவலையோடு அமர்ந்திருந்தான். முத்துவின் கவலைக்கு காரணம் ஊர் பெரியவர் ஒருவரின் ஆட்கள் அவனது கருப்பன் சேவலை குறிவைத்ததுதான். அந்த சேவலை வைத்து பந்தயம் கட்டி பணம் சம்பாதிக்க அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். முத்துவின் பிடிவாதத்தால் அவர்கள் அன்று தற்காலிகமாக விலகி சென்றாலும் நாளைக்கு திருவிழா அன்னைக்கு சேவலை கொண்டு வந்துவிடு, இல்லனா அப்புறம் நடக்கிறதே வேற என்று மிரட்டிவிட்டு சென்றனர். அன்று மாலை சத்யா ஊருக்கு கிளம்பினான். வெற்றியின் களைப்பு இருந்தாலும் குடும்பத்தை பார்த்த மகிழ்ச்சியில் அவன் முகம் மலர்ந்திருந்தது. ஆனால் வழக்கமாக தன்னை ஓடி வந்து வரவேற்கும் கயல்விழியை மட்டும் காணவில்லை. அப்பா, கயல் ஏன் வரல? அவளுக்கு தகவல் சொன்னீங்களா என்று மெல்ல கேட்டான் சத்யா. சம்பத் முகம் சற்று மாறியது. சத்யா, கயல்விழி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து ஊருக்கு போயிருக்கா. ஆனா அவ அங்க போனதுக்கு வேற ஏதோ காரணமும் இருக்குமோன்னு தோணுது. அவங்க அப்பா ஏதோ ஒரு வரன் பார்த்ததா கேள்விப்பட்டேன் என்றார். சத்யாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. தன் வெற்றியை கொண்டாட காத்திருந்த நேரத்தில் தன் காதலுக்கு சோதனை வருவதை அவனால் தாங்க முடியவில்லை. உடனே கயல்விழிக்கு தொலைபேசியில் அழைக்க முயன்றான். ஆனால் தொடர்பு கிடைக்கவில்லை. அப்போது முத்து மெல்ல சத்யாவிடம் வந்தான். அண்ணே, நான் உனக்காக உண்டியல் காசை கொடுத்தேன், இப்போ எனக்கு ஒரு உதவி செய்வியா என்று அழுது கொண்டே கேட்டான். விஷயத்தை கேட்ட சத்யா ஆத்திரமடைந்தான். முத்து, இது நம்ம குடும்பத்து செல்லம், இதை யாருக்காகவும் எதுக்காகவும் பந்தயத்துல விட முடியாது. தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று தம்பிக்கு ஆறுதல் சொன்னான். அடுத்த நாள் ஊர் திருவிழா. ஊரே கோலாகலமாக இருந்தது. சத்யாவை கௌரவிக்க ஊர் மக்கள் முடிவு செய்திருந்தனர். மேடையில் சத்யாவிற்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். அப்போது கூட்டத்தில் அந்த பெரியவரின் ஆட்கள் முத்துவை நெருங்கி சேவலை பறிக்க முயன்றனர். மேடையில் இருந்த சத்யா இதை கவனித்து விட்டான். அவன் சட்டென்று மேடையிலிருந்து குதித்து ஓடி வந்து முத்துவின் கையை பற்றி கொண்டான். பெரியவரே, இது விளையாட்டு மைதானம் இல்லை, இது ஒரு சிறுவனோட அன்பு. ஒரு கால்பந்து வீரனா நான் சொல்றேன், பலத்தை வச்சு பலவீனமானவங்களை மிரட்டுறது வீரமே இல்லை. இந்த சேவலை யாரும் தொடக்கூடாது என்று சத்யா கம்பீரமாக சொன்னான். சத்யாவின் அந்த உறுதியை கண்டு அங்கிருந்த ஊர் மக்கள் அனைவரும் அவனுக்கு ஆதரவாக நின்றனர். வேறு வழியின்றி அந்த ஆட்கள் பின்வாங்கினர். முத்து மகிழ்ச்சியில் சத்யாவை கட்டிப்பிடித்து கொண்டான். திருவிழா முடிந்து இரவு அமைதியான வேளையில் சத்யாவின் வீட்டிற்கு ஒரு கடிதம் வந்தது. அது கயல்விழியிடமிருந்து வந்திருந்தது. சத்யா, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்னால் வர முடியவில்லை. என் தந்தை எனக்கு திருமணம் நிச்சயிக்க பார்க்கிறார். எனக்கு உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க தெரியாது. தயவு செய்து என்னை வந்து காப்பாற்றுங்கள். கடிதத்தை படித்த சத்யாவின் கைகள் நடுங்கின. ஒரு பக்கம் லட்சியம், மறுபக்கம் காதல். சத்யா இப்போது என்ன செய்ய போகிறான்? உறவுகளின் மூஞ்சல். சத்யா அந்த கடிதத்தை சுருட்டி தன் பையனுள் மறைத்து கொண்டான். ஆனால் அவனது பதற்றத்தை மணிமாமா கவனித்து விட்டார். என்னப்பா சத்யா, மேட்ச் ஜெயிச்ச சந்தோஷமே முகத்துல இல்லையே, அந்த கடிதத்துல அப்படி என்ன இருக்கு என்று மெல்ல கேட்டார். சத்யா எதையும் மறைக்க விரும்பவில்லை. மணியை ஒரு தனி இடத்திற்கு அழைத்து சென்று விஷயத்தை சொன்னான். மாமா, கயல்விழிக்கு அவங்க அப்பா கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்கிறாராம். அவ என்னை நம்பி இந்த கடிதத்தை எழுதியிருக்கா. நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல என்று கலங்கினான். மணி சிறிது நேரம் யோசித்தார். சத்யா,
காதலும் ஒரு விளையாட்டு மாதிரிதான். ஆனா இங்க பந்துக்கு பதிலா மனசுகளை கையாள்றோம். அடிதடி பண்ணி அவளை தூக்கிட்டு வர்றது சினிமாவுக்கு தான் லாய்க்கு. நிஜ வாழ்க்கையில நாம கண்ணியமா நடந்துக்கணும். உங்க அப்பா கிட்ட இதை சொல்லுவோம் என்றார். இல்ல மாமா, அப்பா என் விளையாட்டுக்காகவே நிறைய கடன் வாங்கியிருக்காரு. இப்போ போய் காதலை பத்தி சொன்னா அவர் கஷ்டப்படுவாரு என்றான் சத்யா. சம்பத் அங்கேயே வந்து நின்றிருந்தார். சொல்லு சத்யா, ஒரு அப்பன் கிட்ட சொல்லாத ரகசியம் மகனுக்கு எதுக்கு என்று கம்பீரமாக கேட்டார். சத்யா தயக்கத்துடன் கடிதத்தை கொடுத்தான். அதை படித்து பார்த்த சம்பத்தின் முகம் இறுகியது. கைல்வெளி நல்ல பொண்ணுதான். அவங்க அப்பா சுந்தரம் எனக்கு பழைய நண்பன் தான். ஆனா சமீப காலமா அவர் பணக்கார சம்பந்தம் தேடி அலைகிறதா கேள்விப்பட்டேன். ஒரு வீரனோட அப்பனா நான் சொல்றேன், ஓடி போய் ஜெயிக்கிறது வெற்றி இல்ல, எல்லாரையும் சம்மதிக்க வச்சு ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி என்றார். மறுநாள் காலை சம்பத்தும் மணியும் கைல்வெளி இருக்கும் பக்கத்து ஊருக்கு செல்ல முடிவெடுத்தனர். சத்யாவையும் உடன் அழைத்து சென்றனர். ஆனால் ஒரு நிபந்தனை, யாரும் சத்தம் போடக்கூடாது. சுந்தரத்திடம் முறையாக பேச வேண்டும். கைல்வெளியின் வீட்டின் முன்னால் ஒரு பெரிய கார் நின்றது. மாப்பிள்ளை வீட்டார் வந்திருந்தனர். சத்யாவை கண்டதும் கைல்வெளி ஜன்னல் வழியாக பார்த்து தேம்பினாள். சம்பத் உள்ளே சென்றார். சுந்தரம் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தார். என்ன சம்பத், உன் பையன் ஏதோ மேட்ச் ஜெயிச்சிட்டதா கேள்விப்பட்டேன், அதுக்காக இப்போவே சம்பந்தம் பேச வந்துட்டியா என்று கிண்டலாக கேட்டார். சம்பத் நிதானமாக சொன்னார். சுந்தரம், விளையாட்டுங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது ஒரு ஒழுக்கம். என் பையன் இன்னைக்கு மாநில லெவல்ல விளையாட போறான். அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. உன் பொண்ணு இவனை விரும்புறா. பணத்தை தேடி போய் அவ வாழ்க்கையை வீணாக்காதே. வேலை கிடைச்சப்புறம் வந்து பேசு சம்பத். இப்போதைக்கு என் முடிவுல மாற்றம் இல்ல என்று கராராக சொல்லிவிட்டார் சுந்தரம். வெளியே வந்த சத்யா உடைந்து போனான். அப்போது மணி மாமா சொன்னார். சத்யா, அவர் ஒரு சவால் வச்சிருக்காரு. இன்னும் ஒரு மாசத்துல மாநில போட்டி நடக்குது. அதுல நீ ஜெயிச்சு வேலைக்கான உத்தரவோட வந்தா அவரால மறுக்க முடியாது. அது வரைக்கும் கைல்வெளியை பொறுமையா இருக்க சொல்லு. சத்யா கைல்வெளியை சந்திக்கும் வாய்ப்பை தேடினான். முத்துவின் உதவியுடன் ஒரு சிறிய சீட்டு அவளிடம் போய் சேர்ந்தது. கயல், ஒரு மாசம் பொறுத்துக்கோ. உனக்காக நான் மைதானத்துல என் உயிரை கொடுத்து விளையாடுவேன். அந்த வெற்றியோட உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்பேன். கைல்வெளி கண்ணீரை துடைத்து கொண்டு நம்பிக்கையுடன் தலையசைத்தாள். சத்யா ஊருக்கு திரும்பியதும் முன்பை விட 10 மடங்கு தீவிரமாக பயிற்சியில் இறங்கினான். அவனுக்கு தெரியும், இது வெறும் கால்பந்து போட்டி அல்ல, அவனது வாழ்க்கை போட்டி. அதே சமயம் அந்த பணக்கார மாப்பிள்ளை வீட்டார் சத்யாவின் வளர்ச்சியை தடுக்க ஒரு சதி திட்டம் தீட்டினர். சத்யாவிற்கு தெரியாமல் ஒரு ஆபத்து மெல்ல நெருங்கி கொண்டிருந்தது. மாநில அளவிலான போட்டிக்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. சத்யா தன் முழு நேரத்தையும் மைதானத்திலேயே செலவிட்டான். கைல்வெளியின் தந்தை சுந்தரம் வைத்த சவாலும் கைல்வெளி தன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அவனை ஒரு கணம் கூட ஓய்வெடுக்க விடவில்லை. ஆனால் கைல்வெளிக்கு நிச்சயம் செய்யப்பட்ட அந்த பணக்கார மாப்பிள்ளை வீட்டார் சும்மா இருக்கவில்லை. சத்யா போட்டியில் கலந்து கொண்டால் தங்கள் வீட்டு திருமணம் நின்றுவிடும் என்று அஞ்சிய அவர்கள் ஒரு குறுக்கு வழியை தேடினார்கள். அன்று இரவு பயிற்சி முடிந்து சத்யா சைக்கிளில் வீடு திரும்பி கொண்டிருந்தான். ஊர் எல்லையில் இருக்கும் பாலம் அருகே வரும்போது இருட்டில் மறைந்திருந்த இருவர் திடீரென சத்யாவின் சைக்கிள் குறுக்கே ஒரு கட்டையை வீசினர். நிலை தடுமாறிய சத்யா கீழே விழுந்தான். அவர்கள் அவனை தாக்க முயலவில்லை, மாறாக அவனது வலது காலில் பலமாக மிதித்துவிட்டு ஓடிவிட்டனர். ஆ, என் கால்! சத்யாவின் அலறல் அந்த இருட்டில் கரைந்தது. மறுநாள் காலை மருத்துவமனையில் சத்யா அனுமதிக்கப்பட்டிருந்தான். சம்பத், மணிமாமா, முத்து என அனைவரும் பதற்றத்துடன் நின்றனர். டாக்டர், என் பையன் அடுத்த வாரம் மேட்ச் விளையாடணும், எப்படியாவது சரி பண்ணிடுங்க என்று சம்பத் வேண்டினார். டாக்டர் எக்ஸ்ரேவை பார்த்துவிட்டு, காலில் பலமான வீக்கம் இருக்கு, எலும்பு முறிவு இல்லைனாலும் தசை நார் கிழிந்திருக்கு, குறைந்தது 2 வாரம் ஓய்வு எடுக்கணும், இந்த நிலையில மேட்ச் விளையாடுறது ரொம்ப ஆபத்து என்றார். சத்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அப்பா, நான் விளையாடியே ஆகணும், இது என் கயலோட வாழ்க்கை என்று தேம்பினான். மணிமாமா சத்யாவின் கையை பற்றி கொண்டார். சத்யா, மனசு தளராத, உடல் காயத்தை விட மன உறுதி பெரியது. நம்ம ஊர் நாட்டு வைத்தியர் கிட்ட ஒரு முறை போய் பார்ப்போம் என்றார். நாட்டு வைத்தியர் கொடுத்த பச்சிலை மருந்தும் மணிமாமா செய்த ஒத்தடமும் சத்யாவிற்கு சற்றே ஆறுதல் தந்தன. முத்து தன் சேவல் கருப்பனை சத்யாவின் அருகில் கொண்டு வந்து விட்டு, அண்ணே, கருப்பன் உனக்கு துணையா இருப்பான், நீ கண்டிப்பா நடப்ப அண்ணே என்று உற்சாகப்படுத்தினான்.
3 நாட்கள் கடந்தன. சத்யாவால் மெல்ல எழ முடிந்தது. ஆனால் ஓட முடியவில்லை. அப்போது கயல்விழியிடமிருந்து ஒரு ரகசிய தகவல் வந்தது. திருமண வேலைகள் வேகமாக நடப்பதாகவும் சத்யா போட்டியில் ஜெயிக்கவில்லை என்றால் தான் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்றும் அவள் சொல்லி அனுப்பியிருந்தாள். அந்த தகவல் சத்யாவிற்குள் ஒரு மின்னலை பாய்ச்சியது. வழி என்பது வெறும் உணர்வுதான், என் லட்சியம் அதைவிட பெரியது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். போட்டி நாள் வந்தது. சத்யா மைதானத்திற்கு சென்றான். அவனது கால் கட்டுடன் இருப்பதைக் கண்டு பயிற்சியாளர் அதிர்ச்சி அடைந்தார். சத்யா, இந்த நிலையில வேண்டாம், உன் வாழ்க்கை முக்கியம் என்றார். சார், இதுதான் என் வாழ்க்கை, தயவு செஞ்சு என்னை விளையாட விடுங்க, என்னால முடியலன்னா நானே வெளியே வந்துடுறேன் என்று கெஞ்சினான். போட்டி தொடங்கியது. ஆரம்பத்தில் சத்யாவால் வேகமாக ஓட முடியவில்லை. எதிரணி வீரர்கள் அவனது காலில் காயம் இருப்பதை அறிந்து வேண்டும் என்றே அந்த பக்கமாக பந்தை தள்ளினர். சத்யா வலியால் துடித்தான். மைதானத்தில் ஒரு மூலையில் கயல்விழி தன் தோழியுடன் பரதா அணிந்து மறைந்து நின்று அழுது கொண்டிருப்பதை சத்யா கவனித்து விட்டான். அவளது கண்ணீர் அவனுக்குள் ஒரு பெரும் எரிமலையை உண்டாக்கியது. வலியை மறந்தான். காலில் இருந்த கட்டை அவிழ்த்து எறிந்தான். வந்து அவன் கால்களுக்கு வந்தபோது அது ஒரு புயலாக மாறியது. மைதானமே வியக்கும் வண்ணம் ஒற்றை காலால் அவன் செய்த ட்ரிப்ளிங் எதிரணியினரை திணறடித்தது. ஆட்டத்தின் கடைசி 10 நிமிடங்கள் சத்யா பந்தை எடுத்துக்கொண்டு கோல் போஸ்ட் நோக்கி பாய்ந்தான். வழியில் தடுத்தவர்களை மின்னல் வேகத்தில் கடந்தான். கோல் கீப்பர் பாய்ந்து தடுத்தும் பயனில்லை. சத்யாவின் உதை பந்தை வலைக்குள் திணித்தது. கோல்! சத்யா, சத்யா! மைதானமே அவனது பெயரை முழங்கியது. சத்யா மைதானத்திலேயே மயங்கி விழுந்தான். ஆனால் அவனது முகத்தில் ஒரு தீர்க்கமான வெற்றி புன்னகை இருந்தது. அவன் போட்டியில் மட்டும் ஜெயிக்கவில்லை, தன் காதலையும் நீதியையும் நிலைநாட்டி விட்டான். மைதானத்தில் மயங்கி விழுந்த சத்யாவை சுற்றி அவனது அணியினரும் மருத்துவ குழுவினரும் ஓடி வந்தனர். ஆனால் சத்யா கண்களை திறந்தபோது அவன் தேடியது கயல்விழியைதான். தூரத்தில் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைப்பதை பார்த்த பிறகுதான் அவனது இதயம் நிம்மதியடைந்தது. இந்த வெற்றி சாதாரணமானதல்ல. மாநில அளவில் சிறந்த வீரராக சத்யா தேர்ந்தெடுக்கப்பட்டான். அந்த மைதானத்திற்கே வந்திருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சத்யாவின் விடாமுயற்சியை பாராட்டி மேடையிலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். காயத்தோடும் கனவோடும் விளையாடிய இந்த இளைஞன் நம் மாநிலத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார். இவருக்கு விளையாட்டுத்துறையில் கீழ் அரசு வேலைக்கான ஆணை விரைந்து வழங்கப்படும் என்று அவர் அறிவிக்க அரங்கம் அதிர கைத்தட்டல் ஒலித்தது. சம்பத் தன் மகனை ஓடி வந்து கட்டி கொண்டார். சத்யா, நான் உன்னை ஒரு சாதாரண விளையாட்டாளன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு வெற்றியாளனா நிக்கிறடா என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். மணி மாமா தன் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு, நான் சொன்னேன்ல சம்பத், என் மருமகன் சும்மா இல்லடா என்று உற்சாகத்தில் குதித்தார். வீட்டிற்கு திரும்பிய சத்யாவிற்கு ஊரே திரண்டு வந்து வரவேற்பு அளித்தது. முத்து தன் சேவல் கருப்பனுக்கு ஒரு சிறிய மாலையை போட்டு சத்யாவின் முன்னே ஆடிக்கொண்டே வந்தான். அண்ணே, நீங்க ஜெயிச்சதுக்கு கொண்டாட்டமா என் கருப்பனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் தீவனம் போட போறேன் என்றான் முத்து. ஆனால் சத்யாவின் மனது ஒரு பக்கத்தில் படபடப்பாகவே இருந்தது. அந்த அரசாங்க வேலைக்கான ஆணை அவனது கையில் கிடைத்ததும் அவன் நேராக சென்றது கயல்விழியின் தந்தை சுந்தரத்தின் வீட்டிற்கு தான். சம்பத், மணிமாமா மற்றும் சத்யா மூவரும் சுந்தரத்தின் வாசலில் நின்றனர். கயல்விழி உள்ளிருந்து ஆவலுடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். சுந்தரம் வெளியே வந்தார். அவர் முகம் முன்பை போல கடுகடுப்பாக இல்லை. சத்யாவின் வெற்றியை பற்றிய செய்திகள் நாளிதழ்களில் வந்ததை அவர் பார்த்திருந்தார். சத்யா அந்த ஆணை நகலை சுந்தரத்திடம் நீட்டினான். ஐயா, நீங்க கேட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். இது வெறும் காகிதம் இல்ல, கயல்விழியை பார்த்துக்க எனக்கு இருக்கிற தகுதியோட அடையாளம். இப்போ சொல்லுங்க, நான் அவளுக்கு பொருத்தமானவன் தானா என்று பணிவோடும் உறுதியோடும் கேட்டான். சுந்தரம் அந்த ஆவணத்தை பார்த்தார். பிறகு சத்யாவின் கண்களை பார்த்தார். அதில் தெரிந்த நேர்மையும் உறுதியும் அவரை சிந்திக்க வைத்தன. சம்பத், நான் பணம்தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா பணத்தை விட குணமும் விடாமுயற்சியும் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் உன் பையன் நிரூபிச்சிட்டான். என்ன மன்னிச்சிடுங்க என்று நெகிழ்ந்து சொன்னார். உள்ளிருந்து ஓடி வந்த கயல்விழி தன் தந்தையின் கைகளை பற்றி கொண்டாள். சுந்தரம் சத்யாவின் கையை எடுத்து கயல்விழியின் கையில் வைத்தார். நல்லா இருங்கப்பா என்று ஆசீர்வதித்தார். மணிமாமா சட்டென்று, அப்போ கல்யாண தேதி குறிக்கலாமா சுந்தரம் என்று கேட்க அந்த இடமே சிரிப்பொலியால் நிறைந்தது. ஆனால் எல்லாம் சுமூகமாக நடக்கும் வேளையில் அந்த பணக்கார மாப்பிள்ளை வீட்டார் சத்யாவின் மீது கொண்ட வஞ்சகத்தை இன்னும் விடவில்லை. அவர்கள் சத்யாவின் அரசு வேலைக்கு முட்டுக்கட்டை போட திட்டமிட்டனர். சத்யாவின் லட்சிய பயணம் இன்னும் முடியவில்லை. அடுத்த கட்ட சவால்கள் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தன.
சுந்தரம் சம்மதம் தெரிவித்த பிறகு சத்யா மற்றும் கயல்விழியின் திருமண ஏற்பாடுகள் ஒரு பக்கம் உற்சாகமாக தொடங்கின. சத்யா தனது அரசு வேலைக்கான இறுதி அழைப்பு கடிதத்திற்காக காத்திருந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியான சூழலில் ஒரு கருமேகம் சூழத் தொடங்கியது. கயல்விழிக்கு வரனாக இருந்த அந்த பணக்கார வீட்டு நபர்கள் சத்யாவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பொய்யான புகாரை அனுப்பி வைத்தனர். சத்யா தனது தகுதியை தவறாக பயன்படுத்தியுள்ளார். அவரது காலில் ஏற்பட்ட காயம் இன்னும் சரியாகவில்லை. அதனால் அவரால் இனி விளையாட முடியாது என்று அதில் குறிப்பிட்டிருந்தனர். இதன் விளைவாக சத்யாவிற்கு வரவேண்டிய அரசாங்க ஆணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. விசாரணைக்காக சென்னைக்கு வரும்படி சத்யாவிற்கு தகவல் வந்தது. விஷயத்தை கேள்விப்பட்ட சம்பத் அதிர்ந்து போனார். என்னப்பா இது, கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுக்கு கடைசியில இப்படி ஒரு சோதனையா என்று கலங்கினார். மணிமாமா ஆவேசமாக, சம்பத், இது அந்த பணக்கார கும்பலோட வேலைதானே எனக்கு தெரியுது. நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஊர் மக்கள் எல்லாரையும் திரட்டி சென்னைக்கு போவோம் என்றார். சத்யா அமைதியாக இருந்தான். அவனுக்கு தெரியும் இது சத்தம் போட்டு தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல, உண்மையை நிரூபிக்க வேண்டிய நேரம். சென்னைக்கு செல்லும் முன் சத்யா மைதானத்திற்கு சென்று பயிற்சியாளரை சந்தித்தான். சார், என் கால் இப்போ முழுசா சரியாயிடுச்சு. நான் தகுதியுள்ள வீரன்னு அவங்களுக்கு எப்படி நிரூபிக்கிறது என்று கேட்டான். பயிற்சியாளர் புன்னகைத்தார். சத்யா, உண்மையான வீரனுக்கு மைதானமே சாட்சி. நீ உன் மருத்துவ சான்றிதழை விட உன் ஆட்டத்தை அங்கேயே ஒரு முறை விளையாடி காட்டு. அதிகாரிகள் முன்னிலையிலேயே ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லி கேளு என்று யோசனை சொன்னார். சத்யா சென்னைக்கு புறப்பட்டான். அவனுடன் மணிமாமாவும் ஒரு பெரிய ஆச்சரியமாக கயல்விழியின் தந்தை சுந்தரமும் வந்தனர். சத்யா, அன்னைக்கு உன்னை சந்தேகப்பட்டவன் நான். ஆனா இன்னைக்கு உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உனக்கு துணையா நான் வரேன் என்றார் சுந்தரம். விசாரணை அலுவலகத்தில் அதிகாரிகள் சத்யாவை சந்தேகத்தோடு பார்த்தனர். உங்க கால்ல காயம் இருக்கிறதா புகார் வந்திருக்கு. கால்பந்து வீரருக்கு கால் தான் முக்கியம். உங்களால் எப்படி தொடர்ந்து விளையாட முடியும் என்று கேள்வி எழுப்பினர். சத்யா அங்கிருந்த அதிகாரிகளிடம் வினயமாக கேட்டான். ஐயா, இங்கே ஒரு சிறிய மைதானம் இருக்கிறது. அங்கே ஒரு பந்தை கொடுங்கள். நான் தகுதியானவனா இல்லையா என்பதை என் கால்களே உங்களுக்கு சொல்லும் என்றான். அதிகாரிகள் சம்மதித்தனர். மைதானத்தில் பந்து வைக்கப்பட்டது. சத்யா களமிறங்கினான். கடந்த சில நாட்களாக அவன் எடுத்த கடின பயிற்சி அவனுக்கு கை கொடுத்தது. அவன் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடிய வேகமும் அவன் செய்த வித்தைகளும் அதிகாரிகளை வாயடைக்க வைத்தன. புகார் கொடுத்தவர்கள் அங்கேயே நின்றிருந்தனர். சத்யா ஒரு மின்னல் வேக கோல் அடித்துவிட்டு அவர்கள் முன்னால் வந்து நின்றான். விளையாட்டுங்கிறது பழிவாங்குற இடம் இல்லை, திறமையை மதிக்கிற இடம். இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கோங்க என்று நிதானமாக சொன்னான். அதிகாரிகள் அங்கேயே அந்த புகாரை தள்ளுபடி செய்தனர். சத்யா, நீ ஒரு உண்மையான போராளி, உன் வேலை உறுதி என்று சொல்லி அரசாங்க ஆணையை அவனிடம் வழங்கினர். வெற்றி செய்தியுடன் சத்யா ஊருக்கு கிளம்பிய போது முத்து தன் சேவல் கருப்பனுடன் மேளம் அடித்து வரவேற்றான். ஊரே விழா கோலம் பூண்டிருந்தது. ஆனால் திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருந்தது. கயல்விழிக்கும் சத்யாவிற்கும் இடையில் இருக்கும் அந்த பெரிய அன்பு ஒரு அழகான இல்லறமாக மாறப்போகும் அந்த தருணம் நெருங்கி கொண்டிருந்தது. மங்களனான் சத்யாவின் கையில் இருந்த அந்த அரசாங்க வேலைக்கான ஆணை அவனது ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்தி இருந்தது. ஊரே அந்த திருமணத்திற்காக காத்திருந்தது. ஒரு சாதாரண கால்பந்து வீரனின் வெற்றி அந்த ஊர் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தந்திருந்தது. திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. சம்பத்தின் வீடு பந்தல் போட்டு மாவிலை கட்டி திருவிழா போல காட்சியளித்தது. மணிமாமா தான் அங்கே நிர்வாக அதிகாரி. டேய் முத்து, அந்த பந்தல் காலை கொஞ்சம் நேரா நிறுத்துடா. சம்பத் சமையல்காரர்கிட்ட சொல்லிட்டேன். கல்யாண சாப்பாட்டுல நம்ம ஊர் ஸ்பெஷல் வடை கண்டிப்பா இருக்கணும் என்று ஓயாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தார் மணி. முத்து தன் சேவல் கருப்பனை ஒரு ஓரமாக கட்டி வைத்துவிட்டு சத்யாவிடம் வந்தான். அண்ணே, உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நான் உன் கூடவே சென்னைக்கு வந்துடுவேன். அங்கேயும் என் கருப்பனுக்கு ஒரு பெரிய கூண்டு செஞ்சு தரணும் என்று தன் மழலை மாறாத குரலில் கேட்டான். சத்யா அவனை அணைத்து கொண்டு சிரித்தான். அன்று மாலை நிச்சயதார்த்தம் மற்றும் நலங்கு வைக்கும் வைபவம் நடந்தது. கயல்விழி பட்டு புடவையில் தேவதை போல ஜொலித்தாள். சத்யா அவளை பார்க்கும்போது அவள் நாணத்துடன் குனிந்து கொண்டாள். சத்யா, இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா என்று ரகசியமாக கேட்டாள் கயல்விழி. உன் கையில நான் கட்டின அந்த காப்பு தான் கயல் என்னை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் இருக்காது என்றான் சத்யா உருக்கமாக. அப்போது ஒரு சிறிய கலகலப்பான சம்பவம் நடந்தது. சமையலறை பக்கம் போன முத்து பதற்றத்துடன் ஓடி வந்தான். மாமா, மணிமாமா, நம்ம கருப்பனை காணோம் என்று கத்தினான். மணிமாமா அதிர்ந்து போனார். என்னடா சொல்ற, கல்யாண வீட்டுல சேவலை காணுமா என்று அனைவரும் தேடத் தொடங்கினர். கடைசியில பார்த்தால் அந்த சேவல் கயல்விழியின் வீட்டு பக்கத்தில் இருந்த தானிய மூட்டையின் மேல் கம்பீரமாக அமர்ந்து கொத்தி கொண்டிருந்தது.
பாத்தியா, சேவலுக்கும் கல்யாண பொண்ணு வீட்டு மேலதான் பாசம் என்று மணி கிண்டல் செய்ய அனைவரும் சிரித்தனர். இரவு நேரத்தில் சம்பத் சத்யாவை தனியாக அழைத்து பேசினார். சத்யா, இவ்வளவு நாள் நீ எனக்காகவும் உன் லட்சியத்துக்காகவும் ஓடுன. இனிமே நீ ஒரு குடும்ப தலைவன். விளையாட்டை எப்படி நேர்மையா விளையாடுனியோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் நேர்மையா நடத்தணும். கைல்வெளியை கண்ணு கருத்தா பாத்துக்கோ என்று நெகிழ்ந்து அறிவுரை சொன்னார். திருமண நாள் விடிந்தது. எட்டி மேளம் முழங்க உற்றார் உறவினர்கள் சூழ சத்யா கைல்வெளியின் கழுத்தில் மங்களனான் பூட்டினான். வானத்தில் இருந்து பூக்கள் தூவப்பட்டது போல தோன்றியது அவர்களுக்கு. மணி மாமா மேடையில் ஏறி, இதோ பாருங்க மக்களே, நம்ம ஊர் சிங்கம் இப்போ ஒரு குடும்ப தலைவனாயிட்டான் என்று கத்த ஊர் மக்களே கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். திருமணம் இனிதே முடிந்தது. ஆனால் சத்யாவிற்கு ஒரு பெரிய செய்தி காத்திருந்தது. அது அவனது கால்பந்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது தேசிய அளவிற்கு கொண்டு செல்லும் ஒரு வாய்ப்பு. காதல் கைகூடி விட்டது. வேலை கிடைத்து விட்டது. திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஓடி மறைந்தன. சத்யா இப்போது சென்னையில் தனது அரசு பணியில் இணைந்திருந்தான். அவனது விடாமுயற்சியை கண்டு கால்பந்து வாரியம் அவனுக்கு தேசிய கால்பந்து போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பை வழங்கியது. அந்த பெரிய வாய்ப்பு வந்தபோது சத்யா முதலில் தயங்கினான். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நான் இப்போ மறுபடியும் கேம்ப் பிராக்டிஸ்னு ஊரா போயிட்டு இருந்தா கைல்வெளி என்ன நினைப்பா என்று யோசித்தான். ஆனால் கைல்வெளிதான் அவனுக்கு பலமாக நின்றாள். சத்யா, நீங்க ஒரு சிறந்த வீரனு நிரூபிச்சதுனால தான் இந்த கைல்வெளி இன்னைக்கு உங்க கூட இருக்கா. உங்க திறமையை வீட்டுக்குள்ள முடக்கி வைக்காதீங்க. நீங்க தேசத்துக்காக விளையாடி கோப்பையோட வரதை பார்க்க நான் ஆசைப்படுறேன் என்று ஊக்கப்படுத்தினாள். போட்டி நடக்கும் நாள் வந்தது. இம்முறை மைதானத்தில் சத்யாவின் குடும்பமே அமர்ந்திருந்தது. சம்பத் பெருமையுடன் பார்த்து கொண்டிருக்க மணிமாமா வழக்கம் போல உற்சாகமாக விசிலடித்து கொண்டிருந்தார். முத்து தன் கற்பன் சேவலுடன் ஒரு கூண்டில் வைத்து அருகில் அமர்ந்திருந்தான். ஆட்டம் தொடங்கியது. இது தேசிய அளவிலான போட்டி என்பதால் சவால்கள் மிக கடினமாக இருந்தன. எதிர் அணியினர் அசுர வேகம் காட்டினர். ஆட்டத்தின் இறுதி நிமிடங்கள் வரை இரண்டு அணிகளும் சமநிலையில் இருந்தன. சத்யாவிற்கு பழைய காயம் லேசாக வலிக்க தொடங்கியது. அவன் ஒரு நிமிடம் தடுமாறினான். அப்போது கேலரியில் இருந்த கைல்வெளி எழுந்து நின்று கைத்தட்டினாள். அவளது கண்கள் உன்னால் முடியும் சத்யா என்று சொல்லுவது போல இருந்தது. சத்யாவுக்குள் ஒரு புதிய சக்தி பிறந்தது. மின்னல் வேகத்தில் பந்தை எடுத்துக்கொண்டு முன்னேறினான். அவனது கால்கள் காற்றோடு பேசின. எதிரணியின் தற்காப்பு அரணை தகர்த்து ஒரு அற்புதமான ஹெட்கோல் அடித்தான். விசில் ஒலித்தது. சத்யாவின் அணி தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றது. பரிசளிப்பு விழாவின் கோப்பையை வாங்கிய சத்யா நேராக தன் தந்தை சம்பத் மற்றும் மணிமாமாவிடம் வந்து அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றான். பிறகு அந்த கோப்பையை கைல்வெளியின் கைகளில் கொடுத்தான். இந்த வெற்றி உன்னோடது கையல் என்று அவன் சொல்ல கைல்வெளியின் கண்கள் ஆனந்தத்தில் நனைந்தன. மணிமாமா மைக் பிடித்து, பார்த்தீங்களா மக்களே, எங்க ஊர் மண்ணுல விளைந்த தங்கம் இன்னைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கு என்று முழங்கினார். முத்து ஓடி வந்து, அண்ணே, இப்போவாவது சொல்லு, என் கருப்பன் தான் உனக்கு லக்கின்னு என்று சொல்ல மைதானமே சிரிப்பொலியால் நிறைந்தது. சில காலத்திற்கு பிறகு சத்யா தனது ஊரிலேயே ஒரு இலவச கால்பந்து பயிற்சி பள்ளியை தொடங்கினான். அவனது நோக்கம் தன்னை போல வசதி இல்லாத கிராமத்து இளைஞர்களை சிறந்த வீரர்களாக உருவாக்குவதுதான். கைல்வெளி அந்த பள்ளியின் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டாள். சம்பத் நிம்மதியாக பேரன் பேத்திகளுடன் விளையாடி கொண்டிருக்க மணிமாமா அந்த ஊரின் கௌரவ பயிற்சியாளராக மாறினார். முத்து அந்த பள்ளியின் முதல் மாணவனாக சேர்ந்து தனது அண்ணனை போலவே சிறந்த வீரனாக வளர்ந்து கொண்டிருந்தான். உறவுகளின் மேன்மை, விடாமுயற்சியின் வெற்றி, காதலின் சக்தி என அனைத்தும் இணைந்த அந்த அழகிய குடும்ப கதை ஒரு முழுமையான மகிழ்ச்சியுடன் நிறைவுற்றது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.